உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு ஜோதிடர் குபேந்திரன். இது உங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான தகவல் தான் இது. சரிங்களா? அதாவது பல பிரச்சனைகளில் நாம் மாட்டிக்கிட்டு அலை பாய்ஞ்சிக்கிட்டு இருப்போம். கந்திஷ்டி, ஒரு நோய் நொடி, பொருளாதார சிக்கல், இது எல்லாத்துலேயும் சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் கண்டிப்பாக இதெல்லாம் பாதிக்க அடைஞ்சு ஒரு என்ன வழி தெரியாத முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கோயிலுக்குள்ள போவாங்க. சில பேர் செட் ஆகும், சில பேருக்கு அந்த கோயிலுக்குள்ள வைப்ரேஷன் செட் ஆகாதுங்க. அதை மாதிரி எல்லாம் செஞ்சு எதுவுமே எனக்கு பலன் அளிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை ராத்திரி என்ன பண்ணுங்க, உங்க உயரத்துக்கு, இப்ப நீங்க ஒருத்தன் 5.5 அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, 5.5 அடி உயரத்துக்கு கருப்பு கயிறு, அதாவது இந்த கருப்பு அரணா கயிறு ஒன்று, அதே மாதிரி சிவப்பு அரணா கயிறு ஒன்று, அதே மாதிரி வெள்ளை அரணா கயிறு, இந்த 3 கயிறும் உங்கள் உயர அளவுக்கு வாங்கி அதை நல்லா பின்னணும். நல்லா திரி மாதிரி பின்னிட்டு அதை என்ன பண்ணணும், இரவு உங்கள் சனிக்கிழமை நைட்டு படுக்கிறச்ச ஒரு வெள்ளை காட்டன் துணியில் ஒரு 50 கிராம் கருஞ்சீரகத்தை வாங்கி வச்சுட்டு, இந்த திரிச்சு வச்சுக்கிறீங்களா கயிறு, சிவப்பு கருப்பு வெள்ளை கலந்த கயிறு, அதை அந்த கருஞ்சீரகத்தை போட்டு கட்டி உங்கள் தலைமாட்டில் வச்சு தலைக்கு அடியில் வச்சு படுத்து தூங்கிடுங்க. காலையில் எழுந்ததும் அதை எடுத்துக்கிட்டு, வாகை மரம்னு ஒரு மரம் ஒன்று இருக்குங்க. அது சென்னையில் கூட நிறைய இடத்துல இருக்குது. அது ஏன்னா வயசான பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வாகை மரம், அது அந்த வாகை மரம் கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் பூ பூக்குன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, எல்லாம் விசாரிச்சுக்கங்க. அந்த வாகை மரத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த கயிறை உங்கள் கையாலே நல்லா போட்டு 2 சுத்து 3 சுத்து வருதா, இல்லை ஒரு சுத்து வந்தாலும் பரவாயில்ல, போட்டு நல்லா கட்டி விட்டுட்டு வந்துடுங்க. கட்டி விட்டு வந்துட்டுனா உங்க உடம்புல இருக்கிற நெகட்டிவ், கந்திஷ்டி, எல்லா இதுவும் அந்த கயிற்றுல போயிடும், அந்த மரத்தில் ஏற்றுக்கும் அது. சரிங்களா? இது கண்டிப்பாக இது சில பேருக்கு சொல்லி கண்டிப்பாக பலன் அடைஞ்சிருக்காங்க. நான் இதை எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. அதாவது இது கேட்குறவங்களுக்காக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு அதை பயனிடுங்க. சரிங்களா? இது நல்ல ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் தான். இது உங்களுக்கு ஒன்றும் பெரிய பொருள் செலவுலாம் இல்லைங்க. இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பயனடைங்க. நம்பிக்கையோட செய்யுங்க, கண்டிப்பாக பலன் கொடுக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.